ஓகே. முதல் வீடியோவில் வந்து பல்கலை அங்கீகளின் ஒழுங்கமைப்பு மட்டங்களை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் அதுக்கு வந்து மேல்வீதமான விடயங்களை வந்து பார்ப்போம். ஆரம்பத்தில் வந்து பல்கலை அங்கீகளின் உடல் ஒழுங்கமைப்பு மட்டங்களில் ஆரம்ப இதுதான் வந்து களம்னு சொல்கிறது. அந்த களத்தை வந்து நம்ம வந்து தாவர களம்னு சொல்லியும் விலங்கு களம்னு சொல்லியும் பிரிக்கலாம். அதே மாதிரி இளையத்தை வந்து இந்த களங்களின் செயற்கையாக உருவாகிற இளையத்தை வந்து தாவர இலையம் விலங்கு இலையம்னு சொல்லி என்ன செய்யலாம்னு சொன்னால் இரண்டு வகைப்படுத்தலாம். இதில் இருந்த தாவர இலையம், இந்த தாவர இலையத்தை எடுத்தோம்னு சொன்னால் அந்த தாவர இலையம் வந்து பிரி இலையம்னு சொல்லியும் அதே மாதிரி வந்து நிலை இலையம்னு சொல்லியும் வந்து இரண்டு வகைகளாக பிரிக்கப்படக்கூடியதாக இருக்கும். இதில் இந்த பிரிய இலையம்னு சொல்கிறது என்னன்னா இலைகள் பிரிவுக்கு உள்ளாகிற இலையங்கள் தான் வந்து பிரி இலையம். பேருக்கு பாருங்கள், பிரி இலையம், பிரிய இலையம் உயிர்ப்பாக இலைகள் பிரிவுக்கு உள்ளாகும் புதிய தளங்களை தோற்றுவிக்கும் ஆற்றலை கொண்ட களக்கூட்டத்தை பேர் தான் வந்து பிரி இலையம்னு என்ன செய்வோம் சொல்லப்படக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இது ஒன்றை வகைப்படுத்துகிறோம். ஸோ இது வந்து உயிர்ப்பாக இலைய பிரிவு உள்ளாகுது, இதை நான் சரி அப்படி பிரிவு அடையாது. அதனால தான் இதை வேறு வகைப்படுத்துகிறோம். இல்லாட்டி இதுவும் அதே கூட்டத்தில் வந்திருக்குமே. ஸோ நிலை இலையம் என்னது? நிலை இலையம்ங்கிறது வந்து மேலும் பிரிவு அடையாத குறித்த தொழிலை அல்லது தொழில்களை ஆற்ற சிறத்தல் அடைந்தவை தான் வந்து நிலை இலையம் என்ன செய்யப்படும் சொல்லப்படக்கூடியதாக இருக்கும். பிரிகிலேயத்தை வந்து பிரதானமாக வந்து பிரிகிலேயத்துக்கு இயல்புகள் இருக்குது. அந்த இயல்புகளை வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் வந்து நோட்ஸாக வந்து அதை வந்து ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எடுத்துவீங்க. பிரிகிலேயத்தின் இயல்புகள் நான் வந்து இந்த இடத்துல வந்து வகைகளை மட்டும் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஏன்னா பிரிகிலேயத்தின் இயல்புகளாக வந்து பிரிகிலேயத்தின் இயல்புகள் வந்து சிறிய களங்கள், அதே மாதிரி உயிருள்ள களங்கள், களத்திடைவெளி அற்றவை, முனைப்பான கரு காணப்படும், பெரிய மைய புன்வெற்றிடம் காணப்படாது ஆனால் சிறிய போலி புன்வெற்றிடங்கள் காணப்படும், பெருமளவு இலைமணிகள் காணப்படும் போன்றவை வந்து பிரியிலையத்தின் இயல்புகளாக காணப்படக்கூடியதாக இருக்கும். இந்த பிரியிலையத்தை வந்து நம்ம வந்து பிரதானமாக 3 வகையாக பிரிக்கலாம். அது வந்து முதலாவது வந்து உச்சி பிரியிலையம், அடுத்தது வந்து இடைப்புகுந்து பிரியிலையம், அடுத்தது வந்து பக்க பிரியிலையம். இது எல்லாமே வந்து உங்கள் புக்கிலேயே வந்து இருக்குது. இதுக்கும் ஒருக்கம் நோமான இந்த இடத்துல சொல்கிறேன். உச்சி பிரியிலையம்ங்கிறது என்னது? தாவரத்தின் தண்டு மற்றும் வேரின் உச்சியிலையும் கற்காரம்புலையும் காணப்படக்கூடியதாக இருக்கும். இந்த உச்சி பெரியலையத்தின் தொழிற்பாட்டின் காரணமாக தான் வந்து தாவரம் வந்து உயரத்தில் வந்து அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். தாவரம் வந்து உயரமாக வளரக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக வந்து இடைப்புகுந்த பெரியலையம், இது தாவர தண்டின் கணுக்களில் காணப்படக்கூடியதாக இருக்கும். இதன் மூலம் வந்து கணுவிடையின் நீளம் என்ன செய்யப்படும்? அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த பெரியலையத்தின் தொழிற்பாட்டின் காரணமாக வந்து கணுவிடையின் நீளம் வந்து அதிகரிக்கப்படக்கூடியதாக இருக்கும். அடுத்தது வந்து பக்க பெரியலையம். பக்க பிரியிலையம்ங்கிறது தாவர தண்டு மற்றும் வேரில் வந்து காணப்படக்கூடியதாக இருக்கும். இருவித்திலை தாவரங்களில் வந்து பக்க பிரியிலையங்களின் தொழிற்பாட்டின் காரணமாக தாவர தண்டின் சுற்றளவு என்ன செய்யப்படும்? அதிகரிக்கப்படக்கூடியதாக இருக்கும். இது எல்லாமே வந்து உங்கள் புத்தகத்திலே இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து தெளிவாக சொல்லணும் அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே நோட்ஸாக வந்து உங்கள் புத்தகத்திலே வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து பிரியிலையத்தின் இயல்புகள், பிரியிலையத்தின் வகைகள். ஸோ இதோட என்னதுன்னா பிரியிலையங்கிற ஒரு பகுதி வந்து முடியும். அதே மாதிரி வந்து அடுத்து வந்து நிலை இலையம். நிலை இலையம் என்னது? மேலும் பிரிவு அடையாத அந்த களங்களின் கூட்டத்துக்கு பேர் தான் வந்து நிலை இலையம்னு சொல்லப்படக்கூடியதாக இருக்கும். இந்த நிலை இலையத்தை வந்து 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று எளிய நிலை இலையம், இன்னொன்று வந்து சிக்கலான நிலை இலையம்னு சொல்லி 2 வகைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். எளிய நிலை இலையம்ங்கிறது ஒரே வகையான களங்களின் கூட்டமாக இருந்தால் அது வந்து எளிய நிலை இலையம்னு சொல்லியும், அதே மாதிரி வேறுபட்ட வகையான களங்களின் கூட்டமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து சிக்கலான நிலை இலையம்னு சொல்லியும் என்ன செய்வோம்னு சொன்னால் வகைப்படுத்தும். சரியா? ஸோ இந்த இடத்துல வந்து இந்த படம் வந்து வரையப்பட்டிருக்கு. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து விளங்காத போர்டு வந்து அந்த கேமரா அந்த ஏங்கிள்னால ஸோ பரவாயில்ல நம்ம பார்ப்போம். எளிய நிலை இலையம்ங்கிறது ஒரே வகையான களங்களின் கூட்டம். இதை வந்து 3 வகையாக படுத்தலாம். ஒன்று புடைக்கல விலையம், ஒட்டுக்கல விலையம், வடிவக்கல விலையம்னு சொல்லி 3 வகையாக படுத்தக்கூடியதாக இருக்கும். இதில் இந்த புடைக்கல விலையத்தின் இயல்புகள் இந்த இடத்துல வந்து இருக்குது. என்னென்ன இயல்புகள்? ஒன்று வந்து உயிருள்ள களங்கள், பெரிய மைய புன்வெற்றிடம் காணப்படும், செருலோசினாலான மெல்லிய காய்ச்சுவர் காணப்படும், களத்திடைவெளி காணப்படக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி புடைக்கல விலையம் காணப்பட இடங்கள் தாவர தண்டி மேற்பட்டை மற்றும் மைய விலையம், தாவர வேரின் மேற்பட்டை மற்றும் மைய விலையம், அடுத்தது பழங்களின் சதைப்பிடிப்பான பகுதிகள், வித்துக்கள் எங்கே காணப்படும்? வித்தக விலையத்தில் காணப்படும். இலைகளில் வந்து இலை நடு விலையத்தில் வந்து காணப்படக்கூடியதாக வந்து இருக்கும். இது வந்து புடைக்கல விலையத்தின் இயல்புகள். இது புடைக்கல விலையம் காணப்படுகின்ற இடங்கள். இது வந்து புடைக்கல விலையத்தின் தொழில்கள். என்னென்ன தொழில்கள்? முதலாவது வந்து ஒளித்தொகுப்பு வந்து இந்த கடற்பஞ்சு புடைக்கல விலையம், தேலிக்கல் புடைக்கல
ஒளித்தொகுப்பு மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உணவை சேமித்தல், நீரை சேமித்தல், அடுத்தது தாங்குதல். இதில் வந்து இந்த ஒளித்தொகுப்புனா அதுக்கு அந்த மேலதிகமான எது அந்த ஒளித்தொகுப்பு மேற்கொள்ளுதுன்னு சொல்லி தான் இருக்குது. அதை நீங்கள் வந்து இந்த புத்தகத்தில் இது செய்யுங்க. இது வந்து நார்மலாக வந்து பேப்பர் ஒரு கொஸ்டின்ஸை அடிப்படையாக செய்யும்போது லைட்டாக ஒரு மீட்டர் மாதிரி தான் செய்ய முடியும். எல்லா விடயங்களையும் வந்து சொல்ல இயலாதுன்னு நினைக்கிறேன், விளங்குவோம்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து தாங்குதல் வந்து இந்த புடைத்தள விலையத்தின் இயல்புகள், தொழில்கள் காணப்படும் இடங்களாக என்ன செய்யப்படும், காணப்படக்கூடியதாக இருக்கும். அடுத்து ஒட்டுக்கல விளைய களங்கள் வந்து உயிருள்ள களங்கள். இது களத்தினுள் புளியவுறு கரு புன்வெற்றிடம் என்பது காணப்படக்கூடியதாக இருக்கும். அடுத்தது வந்து நீண்ட களங்கள். குறுக்கு தோற்றத்தில் வந்து அறுகோண வடிவத்தில் காணப்படும். இது சுவர்கள் வந்து சீரற்ற முறையில் இந்த மாதிரி சீரற்ற முறையில் வந்து தனிப்படைந்து காணப்படக்கூடியதாக இருக்கும். அடுத்தது வந்து இந்த ஒட்டுக்கல விளைய களங்கள் காணப்படும் தொழில்கள். ஒன்று தாங்குதல், அடுத்ததாக வந்து ஒளித்தொகுப்பு. இந்த ஒட்டுக்கல விளையத்திற்கு தொழில்களாக இருக்கும். அடுத்தது வல்லுறுகல விளைய களங்கள். இயல்பு வந்து உயிருள்ள களங்கள். செல்லுலோசு கலச்சோழி இலக்கியம் படிவடைந்து காணப்படும். களங்கள் நெருக்கமாக காணப்படும், களத்திரைகளை காணப்படாது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இன்னும் 3 months இருக்குது. ஸோ அழகாக வந்து ஷார்ட் நோட்ஸ் எடுத்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸாக வந்து நம்ம வந்து கேள்வி வந்து உயர்காலத்தின் கட்டமைப்பு தொழிற்பாட்டு அழகுங்கிற களத்துக்கான ஒரு சின்ன ஒரு கேள்வி தான் இது. ஸோ ஆனால் நம்ம வந்து இதில் வந்து பெரும்பாலும் வந்து யூனிட் 1 வந்து என்ன செய்வோம், இந்த கேள்வி மூலம் வந்து முடிக்கக்கூடியதாக இருக்கும். சரி, அடுத்ததாக வந்து வல்லுறுகல விளைய களங்கள் விட்டு வகைகள் என்னென்ன, ஒன்று வந்து நாற்களங்கள், இன்னொன்று வந்து கற்களங்கள். இந்த நாற்களங்கள் வந்து கட்டுக்களாக காணப்படும், கற்களங்கள் கட்டைகளாக காணப்படும், நீண்டதாக காணப்படும், முனை வந்து ஒடுங்கியதாக வந்து காணப்படக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி தான் வந்து கற்களங்கள்ங்கிறது வந்து கற்களங்கள் காணப்படுகின்ற இடங்களாக வந்து தென்னை, மா போன்ற பழங்களில் வந்து உட்கணியத்திலையும், கொய்யா, பேரிக்காய் போன்றவற்றில் வந்து சுற்றுக்கணியத்திலையும், பேரிச்சம்பழம், கோப்பி போன்றவற்றில் வந்து வித்துறைகள்லையும் வந்து இந்த வல்லுறுகல விளையம் வந்து காணப்படக்கூடியதாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இலையத்தில், தாவர இலையத்தில் பிரி இலையும் சரி, நிலை இலையும் சரி, நிலை இலையத்தில் வந்து எளிய நிலை இலையம் பற்றி ஒரு சிறிய விடயமாக வந்து இருக்கும். ஸோ அடுத்து வந்து சிக்கலான நிலை இலையத்தை பற்றி என்ன செய்வோம்